வேதாகமத்திலே இருக்கின்ற ஜெபங்கள், எழுதப்பட்டிருக்கிற ஜெபங்கள் என்பது சுமார் 222. அவைகளில் ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வரிசையிலே இன்று 83வது சங்கீதம். சங்கீதம் 83 ஆஷாபால் எழுதப்பட்ட சங்கீதம். தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமலிராதேயும், சும்மாயிராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இந்த சங்கீதத்தை நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால் அங்கே ஆஷாவு சில கேள்விகள் எழுப்புகிறான். அதாவது அந்த கேள்விகள் என்னவென்றால், ஒருவேளை எழுதி வைத்துக் கொள்ள விரும்பினால், தேவனே இங்கே என்ன நடக்கிறதென்று பார்ப்பீரா? தேவனே இங்கே என்ன நடக்கிறதென்று பாருங்கள். அதாவது 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இந்த கேள்வியின் சாராம்சம்தான் இருக்கும். 9ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் ஆஷாப்புடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது? தேவனே ஏதாவது நீர் செய்ய வேண்டும். அதேபோல 16 முதல் 18ஆம் வசனம் வரைக்கும், தேவனே உம்முடைய நாமத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் என்ன சொல்லுகிறான்? தேவனே இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்க. அடுத்ததாக, தேவனே ஏதாவது செய்யுங்க. 3வது, தேவனே உம்முடைய நாமத்தை மனுஷர் உணரப்பண்ணும். முதல் காரியம், தேவனே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 2வது வசனம், உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்றால் எப்படி மௌனமாக இருப்பீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌனமாக இருக்காதீங்க, கொஞ்சம் என்ன நடக்குது நீங்க பாருங்க. எத்தனை முறை ஆண்டவர் சன்னதியில் நாமும் கூட இப்படியே ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கப்பா, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சில நேரங்களில் வீட்டுக்குள்ள கணவர் பயங்கரம் ஒரு மாதிரி நடந்து கொள்ளுவார். காரணமே இல்லாம, எந்த அடிப்படையும் இல்லாம தவறா புரிஞ்சுக்குவாரு. சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு, அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, கள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார். இப்படி அநேக விதத்தில் அழும்படி செய்து கொண்டே இருப்பார். இதுக்காக திரும்பி ஒரு வார்த்தை கேட்டா பயங்கரமா அடிப்பார். உதவியற்ற நிலையில இருக்கிற அந்த இல்லத்தரசி கணவரை எதிர்த்து பேச முடியாம, எதிர்த்து பேசி அடி வாங்கிக்காம, ஆனா அதுக்காக அவர் செய்கிற அவமானங்களால் துவண்டு போய் அவர் வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த மனைவி ஆவிக்குரியவர்களா இருந்தா என்ன செய்வாங்க? ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு கவனிங்க, என்ன செய்கிறாருன்னு பாருங்க, எப்படியெல்லாம் பண்றாருன்னு பாருங்க. என் கணவரை குறிச்சு, அவர் செய்கிற இந்த தகாத காரியங்களை குறிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல அண்ணங்கிட்ட சொல்றதா அல்லது தம்பி கிட்ட சொல்றதா? என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு பாவம் அவங்க மனசையும் நான் கஷ்டப்படுத்துறது அவசியமா? அல்லது உம்மிடத்திலே மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கவா? புத்தியுள்ள ஒரு குடும்பத் தலைவி, ஆவிக்குரியவளான குடும்பத் தலைவி தன் வீட்டில் நடக்கிற போராட்டங்களையோ அல்லது அப்படிப்பட்ட சில காரியங்களை எதிர்கொள்ளுகிற போது அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஞானமுள்ள ஒரு குடும்பத் தலைவியாக இருந்தால், பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவனிடத்தில்தான் உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்வாய். அம்மா கிட்ட சொல்றதால, அப்பா கிட்ட தெரிவிக்கிறதுனால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. உன் கணவர் செய்கிற தகராறுகளினாலே நீயே நிம்மதியை இழந்து நிற்கின்றாய். இந்த விஷயத்தை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடன்பிறந்தோருக்கோ சொல்லுகையில அவர்கள் உன்னை நேசிக்கிறவர்களா இருப்பதால் அவர்களுக்கும் நிம்மதி இழந்து போய்விடும். அவருடைய தூக்கத்தையும் நீ கெடுக்கிறவளாக இருப்பாய். எவ்வளவோ செல்லமாக வளர்த்திருக்கிறோம், கண்ணுமே போல காத்திருக்கிறோம். இன்று அந்த வீட்டுல சுகமில்லை, சந்தோஷமில்லை, சாப்பிட்டாலோ இல்லையோ, இப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்கா, இப்படிதான் சகிச்சுக்கிட்டு இருக்கா, இப்படிதான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காளோ, அங்க எப்படிதான் இருக்காளோ, அநேக கேள்விகள் பெற்றோர்களுக்கு கட்டாயம் எழும். இன்று உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது உன் வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது வேறு வேலைகளில் பிரச்சனையாக இருந்தாலும், உத்தியோகத்திலே பிரச்சனையாக இருந்தாலும், வியாபாரத்தில் எழும் பிரச்சனையாக இருந்தாலும், இப்படி எந்த விஷயத்திலும் தனிப்பட்ட விதத்தில் இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அந்த பிரச்சனையை யாரிடத்துல சொன்னா தீர்வு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. யோசிங்க, யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்தில் தான் சொல்லணும். இங்கே ஆஷாப் என்ன செய்கிறான்? அதைத்தான் செய்கிறான். தேவனே
மௌனமா இருக்காதீங்க. இங்க என்ன நடக்குது கண்ணோக்கி பாருங்க. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் உம்முடைய ஜனங்கள். அப்படின்னா நாம யாருங்க? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சுதந்திரத்துக்குரிய ஜனங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நாம யாருங்க? கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள். நாம யாருங்க? பாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். அந்தகார இருளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். தேவனுடைய சொத்தான ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? யாரை நாம் நாடி நிற்கிறோம்? தேவனுடைய செட்டையின் கீழ், தேவனுடைய நிழலுக்குள்ளாகத்தான் நாம் வாழ்கிறோம். ஆனா அதுக்காக சாத்தான் மௌனமா இருந்துருவானா என்ன? தேவனுடைய ஜனங்கள் அல்லவா? இவங்க வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? கிறிஸ்தவர்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? பேப்டிசம் எடுத்திருக்கிறார்கள் அல்லவா? ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழ்கிறார்கள் அல்லவா? இவங்க வாழ்க்கையில குறுக்கிடவே கூடாது என்று சொல்லி சாத்தான் நினைப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சாத்தான் அப்படி நினைக்க மாட்டான். சாத்தானுடைய டார்கெட் என்பதே ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தவர்களை திரும்ப திரும்ப சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்து போனவங்களை எப்படி திரும்ப சாகடிக்க முடியும்? என்னங்க, ஒரு ஆள் யாரையோ சுடுறாரு, அந்த ஆள் செத்து போயிடுறாரு. அப்போ செத்து போனவரை இன்னும் மீதி இருக்கிற 5 புல்லட்ஸை வச்சு திரும்ப சுடணும்னு முயற்சி பாரு. என்ன வேஸ்ட்? புல்லட்டு தான் வேஸ்ட். ஒரு அம்பை ஏறான், அது அவர் மேல அப்படியே போய் பாஞ்சிருது. பக்கத்துல போய் பார்த்தா பேச்சு மூச்சு எதுவும் கிடையாது. அப்ப திரும்ப இன்னொரு அம்பை எய்வானா? ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யாரை சாகடிக்க வேண்டும் என்று நினைப்பான் சத்ரு? உயிரோடு இருக்கிறவங்களைத்தான். செத்து போனவங்களை சாகடிக்கவே முடியாது இல்லையா? நண்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிக்கணும். சாத்தானுடைய கண்கள் எப்பொழுதுமே கூட ஜீவனோடு இருக்கிற ஆவிக்குரியவர்கள் மீதுதான் இருக்கும், செத்தவங்க மேல இருக்காது. நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறாய் என்றால், தேவனுக்கு மிக நெருக்கமாக வாழ்கிறாய் என்றால், கட்டாயம் சாத்தானுடைய கண்கள் மேலதான் இருக்கும். ஏனென்றால் தேவனோடு நெருக்கமாய் வாழும்போது தேவன் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். தேவன் சந்தோஷப்படுறது சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தேவனை வேதனைப்படுத்தணும், அவரை காயப்படுத்தணும், தேவனை அவமானப்படுத்தணும். எப்படியும் தேவனை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்வான்? தேவனை நேசிக்கிற உன்மீதுதான் தாக்குதல் தொடுப்பான். அதன் விளைவாக தேவனை துக்கப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியிலே தேவன் மிகவும் நேசிக்கிற உன்மீது சாத்தான் தன் தாக்குதலை தொடுத்து தேவனை அவமானப்படுத்த முயற்சி செய்வான். இதுதான் சகஜம். ஆஷாப் சொல்லுகிறான், என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா. தேவனே, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, எத்தனையோ பேர். யாரும் நம்மத்தில் இருக்கீங்களா? எனக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை செய்கிறார்கள். என்னை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று, என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று. நான் தேவதயவால் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை, அந்தஸ்தை எனக்கில்லாமல் செய்ய வேண்டும் என்று என்னவர்களே, என் பந்துக்களே உபாய தந்திரங்களை செய்கிறார்கள். 2வது, உம்முடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு எதிராகவே யோசிக்கின்றார்கள். நீ தேவ சந்நிதியில்தான் தைரியத்தை பெற்றுக்கொள்கிறாய். தேவ சந்நிதியில்தான் மறைந்திருக்கிறாய். ஆண்டவரே, நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என்னுடைய கோட்டை என்று தேவனுடைய சந்நிதிக்குள்ளாக நீ மறைந்திருக்கிறாய். ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே தேவ சந்நிதியிலே நிம்மதியாக இருக்கின்ற உன்னை நஷ்டத்துக்குள்ளாக்க வேண்டும், கஷ்டத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்து கொண்டேதான் இருப்பான். தயவு செஞ்சு கவனிக்கணும். நாம் தேவ சந்நிதியில் மறைந்து கொள்ளும் போது சாத்தானால் நம்மை தொடுவது என்பது சாத்தியம் அல்லவே அல்ல. எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகின்றான், என்னுடைய அடைக்கலம் நீரே, எனக்கு புகலிடம் நீரே, நீரே. நீண்ட காலத்துக்கு முன்னால நான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். சந்தர்ப்பம் வந்ததால இப்ப மறுபடியும் கேட்க விரும்புறேன். கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா யாருங்க? சொல்லுங்க, யாரு? சிங்கம். இப்ப என் கேள்வி என்னன்னா, காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னா சிங்கம் ரொம்ப பலம் வாய்ந்ததா அல்லது முயல் ரொம்ப பலம் வாய்ந்ததா? உடனே சாதாரணமா வர்ற பதில் என்னவா இருக்கும்? சிங்கம்தான் பலம் உள்ளது. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஒரு நாள் பயங்கர பசியோடு அப்படியே கர்ஜித்து அந்த சிங்கம் காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வருது. இதுக்கிடையில பக்கத்துல எங்கேயோ மேய்ஞ்சுகிட்டு இருந்த ஒரு முயல் என்ன பண்ணுதுன்னா, சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பாறையில சந்து இருந்தது, அந்த பாறை சந்துக்குள்ள போயிடுச்சு.
அதை பார்த்துட்டு சிங்கம் பாருங்க பயங்கர கர்ஜனையோட கூட அந்த முயலுக்கிட்ட ஓடி வருது. வேகமா வந்து அந்த முயலை பிடிக்க போகும்போது அந்த முயல் என்ன செய்யுது கவனிங்க, பக்கத்திலேயே இருந்த அந்த பாறையோட ஒரு சந்துக்குள்ள அந்த பொந்துக்குள்ள அப்படி ஓடி மறைஞ்சுக்குது. அப்படி அந்த சின்ன ஓட்டைக்குள்ள அந்த முயல் ஓடி மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிங்கம் பசியில அந்த முயல் எப்படா வெளியே வரும்னு இன்னும் அதிக சத்தமா அப்படியே கர்ஜனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட இந்த கர்ஜனை சத்தத்தை கேட்ட பிற சிங்கங்களும் கூட, அந்த காட்டுல இருந்த பிற சிங்கங்களும் கூட வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துருச்சு. 10 சிங்கங்கள் அந்த பாறையே சுத்தி சுத்தி வருது. இந்த 10 சிங்கங்களும் அப்படி பாறையை சுத்தி சுத்தி வந்து கர்ஜனை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த முயல் குட்டி மாத்திரம் உள்ள நிம்மதியா அப்படியே உட்காந்து கண்ணுக்கு முன்னால வெளியே சுத்திட்டு இருக்கிற அந்த சிங்கங்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே தூங்கிருச்சுங்க. எது தூங்கிருச்சு? முயல். யாரை பார்த்துக்கிட்டு? அந்த சிங்கங்களை பார்த்துக்கிட்டு. அதுங்களுக்கு முன்னாலேயே அந்த சிங்கமெல்லாம் அப்படியே கத்தி கத்தி டயர்டா அந்த பாறையிலே சாஞ்சு இன்னும் சத்தமாக கர்ஜனை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் முயல் கொஞ்சம் கூட பயப்படல, நிம்மதியாக உள்ள படுத்திருக்கு. இந்த சிங்கமெல்லாம் கத்தி 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 கடைசியில் அப்படியே போயிடுச்சு. இப்போ என் கேள்வி, அப்போ முயல் ரொம்ப பலம் வாய்ந்ததா சிங்கம் பலம் வாய்ந்ததா? யோசிச்சு பாருங்க. சிங்கம் தான் பலம் வாய்ந்தது, காட்டுக்கு ராஜா. ஆனாலும் அந்த குட்டி முயலை ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? முயல் ரொம்ப பலம் வாய்ந்ததா? இல்லவே இல்லை. முயல் ரொம்ப பலவீனமான ஒரு பிராணி. ஆனால் அந்த குட்டி முயல் தனக்காக தெரிந்து கொண்ட அந்த மறைவிட மாத்திரம் ரொம்ப பலம் உள்ளது. முயலுக்குள்ள பலம் இல்லை, ஆனால் அது தெரிந்து கொண்ட அந்த அடைக்கலம் பலமானது. முயலுக்குள்ள எந்த பலமும் இல்லை, ஆனால் தான் தெரிந்து கொண்ட அந்த பாதுகாப்பான இடம் பலம் வாய்ந்தது. முயல்குட்டிக்குள்ள எந்த பலமும் இல்லைங்க, ஆனால் தேடி போய் மறைந்து கொண்ட அந்த பாறை பலம் வாய்ந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம பலமுள்ளவர்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனா நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பலமான கன்மலை மிகவும் பலம் வாய்ந்தவர். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க. அதனாலதான் தாவீதும் கூட என் அடைக்கலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறான். இன்றும் கூட உன்னை யாராவது துரத்தி கொண்டிருக்கிறார்களா? தீங்குழைக்க வேண்டும், கேடுண்டாக்க வேண்டும், நஷ்டமுண்டாக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை இழக்க பண்ண வேண்டும், குடும்பத்தை சிதைத்து விட வேண்டும், வேலையிலிருந்து துரத்தி விட்டு விட வேண்டும், இருக்கிற வீட்டிலிருந்து எப்படியாவது வெளியே துரத்தி விட வேண்டும், ஆவிக்குரியவைகளை உன்னை விட்டு எப்படியாவது எடுத்து போட்டு விட வேண்டும் என்று யாராவது உன்னை இன்று துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி துரத்துகின்றவர்கள் ஒருவேளை உன்னை விட பலம் வாய்ந்தவர்களாக, உன்னை விட ஞானம் உள்ளவர்களாக, உன்னை விட பேரும் புகழும் உள்ளவர்களாக, உன்னை விட பணம் அதிகம் உள்ளவர்களாக, அறிவு அதிகம் உள்ளவர்களாக ஒருவேளை உனக்கு தோன்றலாம். அவர்களுடைய இடத்தை பார்த்து, அவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை பார்த்து, அவர்களுக்கு இருக்கும் பதவியை பார்த்து, அவர்களுக்கு இருக்கும் பேரும் புகழையும் பார்த்து ஒருவேளை உனக்கு ஒரு பயம் ஏற்படலாம். என்னவென்று? இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நிற்பது என்னால் முடியாது, நாம் எதிர்கொள்ள முடியாது. ஒரு மனிதனால் சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாத போது அவன் என்ன செய்வான்? விட்டுக் கொடுத்து விடுவான். என்ன செய்வான்? விழுந்து போய் விடுவான். நம்மில் நிறைய பேர் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாமல், சாத்தானுடைய சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல், ஜெயிக்க முடியாமல் விட்டுக் கொடுத்து விழுந்து போவோர் அநேகர் இருக்கிறீர்கள். பிரதர், இதெல்லாம் என்னால முடியல பிரதர். நான் செய்யறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் என்னால முடியல. ஏன் முடியல? ஏன்னா அந்த சோதனை அவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கு. சாத்தான் என்ன பயங்கரமா சோதிக்கிறான் பிரதர். என்னால முடியல, எதிர்த்து நிற்கவே முடியல, அதனாலதான் விழுந்து போயிற என்று சொல்லுகிற அநேகர் நம்மத்தில் உண்டு. எனவே என் கேள்வின் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சோதனை உன் மீது அதிக தாக்கத்தை உண்டாக்குகிறது? எந்த சோதனையின் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது? அல்லது எந்த பாவியான ஒருவர் உன்னை அடிக்கடி சோதித்துக் கொண்டிருக்கிறார், சோதித்துக் கொண்டிருக்கிறாள்? எதை எதிர்கொள்ள முடியாமல், எதை ஜெயிக்க முடியாமல் நீ விட்டுக் கொடுத்து விழுந்து போகிறாய்? ஒருமுறை யோசித்து பார். சாத்தான் தன்னுடைய பலமான சோதனைகளை உன் முன்னால் கொண்டு வருகிற போது, சரீரத்தை அவன் சோதிக்கிற போது, உன் எண்ணத்தை அவன் சோதிக்கிற போது, கண்களை சோதிக்கிற போது, சிந்தையை சோதிக்கிற போது, நம்மள எத்தனை பேர் தைரியமாக, வேதம் இப்படி சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் நாம எதிர்த்து நிற்கிறோமா? ஐயோ இல்ல பிரதர், சாத்தானுடைய சோதனை ரொம்ப பலமா இருக்கு பிரதர், அவ்வளவு ஈஸியா எதிர்த்து நிற்க முடியாது பிரதர் என்று சொல்லுவோரும் இருக்கிறீர்கள். நீங்க எப்பாவது ஒரு 4 நாய் சேர்ந்து பன்றியை துரத்துறத பார்த்திருக்கீங்களா? பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களாங்க? 4 நாய்கள் சேர்ந்துகிட்டு அந்த பன்றியை துரத்தும் போது பாவம் அந்த பன்றி
உயிருக்கு பயந்து ஒரு ஓட்டம் ஓடும் பாருங்க. அது அப்படி ஓடி 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 ஒரு கட்டத்துல முடியாம நின்னு சடனா பிரேக் போட்டு பின்னால திரும்பி பார்க்கும். நீங்களே சொல்லுங்களேன், அப்ப என்ன நடக்கும்னு? எப்போ அந்த பன்றி ஒரு சடன் பிரேக் போட்டு பின்னால திரும்பி அப்படி நின்னுதோ, அந்த 4 நாய்களுமே கூட சடன் பிரேக் போடும்போது 4 நாய்க்கும் ஸ்கிட் ஆகும் பாருங்க. இப்படி சர்ற ஸ்கிட் ஆகி வந்து அந்த பன்றிக்கு கிட்ட வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த 4 நாய்களும் எங்க போகுமோ எப்படி போகுமோ யாருக்கும் தெரியாது. அப்படியே எஸ்கேப். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? அல்லது உங்களை எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியாது. ஆமாம் பிரதர், பண்ணியை துரத்திட்டு நாய் போறதை நாங்க பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த பன்றி எப்போ அப்படி நின்று சடனா பின்னால திரும்பி பார்க்குதோ, அப்ப இந்த 4 நாய்களுமே வாழை சுருட்டிக்கிட்டு அதது பாட்டுக்கு அப்படியே போயிடும் பிரதர். இதை நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு கையை உயர்த்தி காட்டுறீங்களா? ரைட், இப்ப கவனிங்க. எப்போ அந்த பன்றி எதிர்த்து நின்றதோ, தைரியமா துரத்திட்டு வந்த 4 நாய்களுமே பயப்பட்டுருங்க. இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், சாத்தான் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, அவன் ரொம்ப பலசாலி, பராக்கிரமசாலி, சாத்தான் பயங்கர தந்திரசாலி என்று நினைத்து கொண்டு அவனுக்கு வளைந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதாகம் தெளிவாக சொல்கிறது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இயேசுவின் நாமத்திலே சாத்தானுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அவன் சொல்வதை நீங்கள் எதிர்த்து பாருங்கள். அவன் அப்படியே பயந்துருவான். காரணம் என்ன? இயேசுவின் நாமத்திலே இருக்கிற வல்லமை. இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கிற போது, இயேசுவின் நாமத்தை நாம் பிரயோகிக்கும் போது, உனக்கு வருகிற பயமாக இருந்தாலும், கலக்கமாக இருந்தாலும், கோழைத்தனமாக இருந்தாலும் உடனே உன்னை விட்டு அகன்று போய்விடும். அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இப்படி சொல்லுவார்கள். அதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். இயேசுவின் ரத்தத்தில் வருகிற வெற்றி என்னவோ அதை அவர்கள் அறிந்திருந்ததால் தான் இந்த குட்டி ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாக இருந்தாலும் அல்லது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கவனிங்க. சாத்தான் நம்மை பயப்படுத்துகிற முயற்சி செய்யும் போது நீ பிழைக்க மாட்ட. உன்னுடைய கதை அவ்வளவுதான். உன்னுடைய ஆரோக்கியம் சரியாகவே ஆகாது. நாளைக்கோ மறுநாளோ போய் சேர்ந்துருவ. நாளைக்கோ மறுநாளோ தூக்கிட்டு போக வேண்டிதான் என்று சாத்தான் வந்து ஒருவேளை உன்னை மிகவும் சோதிக்கிறான் என்றால், நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? ஏய் சாத்தான், ஒரு விஷயத்த சொல்லவா? என்ன விஷயம்? நீ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கையா? என்ன அட்ரஸ்க்குங்க? ராங் அட்ரஸ். அந்த காலத்தில் டெலிகிராம் எல்லாம் வரும். அவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு டெலிகிராம் வரும். உடனே அதை பார்த்து, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? 124/1 தானே இது? இல்லைங்க, சாரிங்க, 124/1 இல்லைங்க. இது வந்து 1Bங்க. ஓஹோ, 1Bல இருக்கிறவங்க தான் இறந்து போயிட்டாரா? அட்ரஸ் கரெக்டா ராங்கா யோசிச்சு பாருங்க. ஒரு சாவு செய்தி வருது, ஆனா அது அந்த வீட்டுக்கு சேர்ந்த சாவு செய்தியா? இல்ல. அப்ப என்ன சொல்லுவோம் நாம? ராங் அட்ரஸ்ங்க. சாத்தான் வந்து உன்னை சோதிக்க நினைக்கிற போது, அது உன்னை மிரட்டினாலும், உன்னை பயப்படுத்தினாலும், உன்னுடைய கதை அவ்வளவுதான், உன் வேலை இனிமே அவ்வளவுதான், உன்னுடைய ஆரோக்கியம் அவ்வளவுதான், உன் குடும்பம் இனி அவ்வளவுதான் என்று பயப்படுத்துகிற போது அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? சாத்தானே, நீ தப்பா ராங் அட்ரஸ் தேடி வந்துட்ட. இந்த குடும்பம் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களுக்குள் இருக்கிறது. நம்முடைய மறைவிடம் அப்படிங்கிறது யாருங்க? கர்த்தர்தான் நம்முடைய மறைவிடம். அவருடைய செட்டைக்குள் தான் நாம் பாதுகாப்பாயிருக்கிறோம். அவர்தான் நம் அடைக்கலம், அவர்தான் நம் தாபரம், அவர்தான் நமக்கு ஆதாரம், அவர்தான் நம் மறைவிடம். நீ கொண்டு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்பவா இருந்தாலும் சரி, சாத்தான் வந்து உன் உள்ளத்துக்கு வெளியே நின்று விதத்திலெல்லாம் உன்னை பயப்படுத்துகிற போது தைரியமா சொல்லுங்க, ஏ சாத்தான், யூ கேம் டு ராங் அட்ரஸ். நீ தவறான இடத்துக்கு வந்து விட்டாய். இந்த வீட்டுக்கு எஜமானன், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவாதி தேவன். அவர் உன்னையும் என்னையும் நேசித்து வேதாகமத்திலே 366 இடங்களிலே பயப்படாதே என்று எழுதும்படி செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய வேலையை என்ன? பயப்படுத்துறது தான். விதவிதமான பயங்களை, விதவிதமான கோணங்களிலே, பல்வேறு விஷயங்களிலே ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பயப்படுத்த வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் சாத்தான். அவனுடைய வேலை தான். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, உன்னுடைய மறைவிடம் நானே. இந்த குட்டி முயலுக்கு தெரியுங்க தான் ஒரு பலவீனமான பிராணி என்று. ஆனால் முயல் குட்டிக்கு தெரியும் தான் ஒரு பலவீனமான பிராணி என்று.
ஆனால் தான் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த பாறை இருக்கிறதல்லவா, அது மிகவும் பலம் வாய்ந்தது. அந்த கன்மலையைக் காட்டிலும் மிகவும் பலம் வாய்ந்தவர் நான் அறிவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் ஜெபிக்கலாமா? வாருங்கள். கம் லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான உம்முடைய சந்நிதியில மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இன்றும் பேசியதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆஷாப் அன்று ஜெபம் செய்தான். தேவனே, என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கவனிங்க. தேவனே, ஏதாவது ஒன்று செய்யுங்களேன். தேவனே, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அதே ஜெபத்தை இப்பொழுது நாங்களும் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் உத்தியோகத்தில், எங்கள் வியாபாரத்தில் எவைகளெல்லாம் நடக்கிறதோ என்பதை நீர் காண்கிறீர். ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. நன்மைக்கே ஏதுவானதை, ஆச்சரியகரமானதை, அற்புதமானதை, ஆசீர்வாதகரமானதை ஏதோ ஒன்றை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை எங்களை விட்டு அகற்றுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை எங்களை விட்டு அகற்றுங்க. பாதுகாவலை அருளி செய்யுங்க ராஜா. நீரே எங்களுக்கான மறைவிடம். நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம். நீரே எங்கள் பலத்த துருகம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை ஐயா. எத்தனை சிங்கங்கள் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை சத்துருக்கள் வேண்டுமானாலும் எழலாம், அவளுடைய சதித்திட்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சட்டைகளுக்குள் மறைவாக இருப்போம் என்றால் அவைகள் எதுவுமே எங்களுக்கு எதிராய் பலிக்காது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்பேற்பட்ட ஆண்டவரே, மகத்துவ தேவன் நீர் அல்லவோ, ஆச்சரிய காரியங்களை செய்கிறவர் அல்லவோ, மகத்துவமான தேவன் அல்லவோ. இதோடைய பாதத்தை பற்றி மன்றாடுகிறோம். எங்கள் சபையை தரிசிங்க ஆண்டவரே. சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தரிசிங்க ராஜா. ஊழியத்தை நேசிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. ஊழியத்திற்காக உதவி செய்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களை ஆண்டவரே பாருங்க. ஊழியத்திலே பிரயாசப்படுகிறவர்களை கவனிங்கப்பா. உயர்த்துங்க ராஜா. அவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்கப்பா. அழிந்து போய் கொண்டிருப்போருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பறைசாற்ற வேண்டும். அது எங்களுடைய கடமை என்று நம்பி விசுவாசித்து கல்வாரீஸ்வரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற, அநேக முறை அதை தாங்கி இருக்கிற, தொடர்ந்து இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, 2 100 பன்மடங்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். லைவிலும் கூட, அதே போல பிரான்ச்சஸ்ல, அதே போல டிவியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.